உயிர்ச்சூழலின் விந்தைகள் தொடர்பாக போன வாரம் போன கிளாஸ்ல நாங்க பல்வேறு வகையான சூழல்களை பத்தி பார்த்தோம். அந்த சூழல்கள் அடிப்படையில நகர்ப்புற சூழல் என்றால் என்ன, எங்களுடைய பாடசாலையினுடைய வகுப்பறை சூழல் எவ்வாறு அமைய பெற்றுள்ளது, அதே போல ஒரு விவசாய சூழல் எவ்வாறு அமைந்துள்ளது, மற்றது கடற்கரை சூழல் எப்படி இருக்கும், காட்டு சூழல்ல என்னென்ன அங்கிகள் இருக்கும், இது தொடர்பான பல விடயங்களை நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது சூழல்கள் தொடர்பாக இரண்டு வகையான அம்சங்கள் அதில் கையாளப்படுகின்றது. ஒன்று உயிருள்ளவை, மற்றது உயிரற்றவை. இப்ப இரண்டு வகையான சூழல்களை பத்தி நாங்க பார்த்து அதுல இப்போ இன்றைய பாட விடயம் நாங்கள் அங்கிகளின் சிறப்பியல்புகள் என்னென்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு உயிருள்ள அங்கிகள் என்னென்ன முக்கியமான சிறப்பம்சங்களை கொண்டிருக்கும் என்ற விடயங்களை தனித்தனியா நாங்க பார்க்க போறோம். ஆகவே அங்கிகளின் சிறப்பியல்புகள் என்ற விடயத்துல பிள்ளைகள் முதலாவது பாருங்க, வளர்ச்சி சம்பந்தமாக நாங்க ஒவ்வொன்றையும் நாங்க தனித்தனியை பார்ப்போம். வளர்ச்சி என்ற என்னங்கிறத நாங்க விரிவா பார்ப்போம். அதே போல இரண்டாவது போசனை, நாங்க உட்கொள்ளுகின்ற உணவுகள், உணவு அடிப்படையில தாவரங்கள் தமக்கு வேண்டிய உணவை தானாக தயாரிக்கக்கூடியது, ஆகவே தற்போசனைகள் என்றும், அதே போன்று நாங்க அந்த தாவரங்களை தங்கி இருக்கிறதால அவற்றை பிற போசனைங்கிற விஷயத்தையும் நாங்க தெளிவா நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கு நாங்க ரெண்டு விடயங்களை பார்ப்போம், வளர்ச்சியும் போசனை சம்பந்தமாகவும் நாங்க பார்க்கலாம். அதே போல ஒரு அங்கியினுடைய சிறப்பியல்பு அசைவு. இப்ப நாங்க ஒரே இடத்துல இருக்கல, நாங்க வீட்டில இருந்து பாடசாலைக்கு போறோம். அதே போன்று விலங்குகள் என்ன காடுகளுக்குள்ள ஓடித்திடுறது, அதே போல என்ன ஆடு மாடு யானைகள் நடந்து போறது, சிலவை பறந்து போறது, பறவைகளை பொறுத்த வரைக்கும் பறந்து செல்றது. அதே போல தாவரங்கள் தங்களுடைய வளர்ச்சி மூலமாக தங்களுடைய அசைவை காட்டுறது, அதாவது சூரிய ஒளி உள்ள பக்கத்துல அவை வளர்ந்து தங்களுடைய அசைவை காட்டுகின்றது. இப்படியான பண்புகளை நாங்க சிறப்பியல்புகளாக கொள்றோம். அடுத்து நாங்க பார்ப்போம் சுவாசம். இப்போ உயிருள்ள ஒரு அங்கி தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளுகின்ற பிரதானமான ஒரு தோற்றுவாயாக நாங்க சுவாசத்தை நாங்க சொல்லலாம். கலைச்சுவாசம் மூலமாக சக்தி எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றது, அடுத்தது உணவு எரிக்கப்பட்டு அங்கே சக்தி பிறப்பிக்கப்படுற விதம் சம்பந்தமாகவும் நாலாவது அம்சம் இருக்குது. அடுத்தது இனப்பெருக்கம், ஒரு அங்கிகள் எண்ணிக்கையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு, அதே போன்ற ஒரு அங்கி தான் இறந்து போறதுக்கு முதல் தன்னுடைய சந்ததியை தொடரக்கூடிய ஒரு செயற்பாடாக நாங்கள் இனப்பெருக்கத்தை கொள்ளலாம். ஆகவே முக்கியமாக அங்கிகளினுடைய சிறப்பியல்புகள் என்ற விடயத்துல இந்த 5 விடயங்கள் சம்பந்தமாக நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது கேட்கலாம் கேள்வி, அங்கிகளின் சிறப்பியல்புகள் யாவை என்று கேட்டா இந்த 5 விடயங்களை நீங்கள் தனித்துவமான முறையில் சொல்லணும். வளர்ச்சி, போசனை, அசைவு, சுவாசம், இனப்பெருக்கம். அந்த அடிப்படையில் நாங்க முதலாவது வளர்ச்சின்னா என்னென்னு பார்ப்போம். நான் உங்களுக்காக ஒரு சிறிய வீடியோ ஒன்றை போட்டு காட்டுறேன். அதுல வளர்ச்சி சம்பந்தமாக ஒரு தாவர வித்து எவ்வாறு வளர்ச்சி அடைவுங்கிற சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். ஒரு தாவர வித்து எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றது என்கிற விடயத்தை நாங்க பார்க்க போறோம். அதாவது வளர்ச்சி என்றால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒருவர் நிலத்துல ஒரு வித்தொண்ட நாட்டுறார், அதாவது மண்ணுல ஒரு வித்தொண்ட நாட்டுறார். அப்ப அந்த வித்து மண்ணுல நாட்டப்பட்ட உடனே அந்த மண்ணுல காணப்படுகின்ற நீரையும் ஏனைய பதார்த்தங்களையும் உறிஞ்சி அகத்துறிஞ்சி அந்த வித்து படிப்படியாக வளர எத்தனிக்குது பாருங்க. வித்தினுடைய வெளியேறுகிற அந்த வித்து உரை படிப்படியாக கிழிந்து உள்ளுக்கு பல்வேறு வகையான உடற்செயற்பாடுகள் நடைபெற்று முளை வேர் வெளிவருது. படிப்படியாக முளை வேர் வெளிவந்து இது இனி மண்ணுக்கு மேலால முதலாவது நடைபெறுது பாருங்க. வளர்ச்சியினுடைய ஆரம்பம் வித்துரை கிழிந்து முளை வேர் வெளிவந்து அது மண்ணுக்குள்ள நடப்பட்ட போது படிப்படியாக அதனுடைய முளைத்தண்டு மேல் நோக்கி வளருது. இப்ப எங்களுக்கு புதிய தாவரம் ஒன்று இப்ப உருவாகுது. ஆகவே வளர்ச்சி நடைபெறக்குள்ள சாதாரணமாக நாங்க உயிர் இல்லாத ஒரு நிலையில அல்லது
எங்களுக்கு தெரியாது இது வளருமா வளராது இல்லையா. ஆனா அந்த வித்தை நாங்க மண்ணுல போட்ட உடனே மண்ணுக்குள்ள இருந்த நீரையும் மண்ணுக்குள்ள இருந்த வெப்பத்தையும் அது பெற்று உடற்கலங்கள் அங்கே தொழிற்பட்டு படிப்படியாக அதுல பருமண்ணுல, அதுல உயரத்துல, அதுல திணிவுல பல்வேறு மாற்றங்கள் உண்டாகுது. ஆகவே இங்கே வித்திலைகள் உருவானுடன் அந்த வித்திலைகள் சுருங்கி என இலைகள் உருவாகுது. பிறகு அந்த தாவரம் படிப்படியா என்ன செய்யுது, மேலும் வளர்ச்சி அடைந்து பூக்க தொடங்குது. அந்த பூக்கள்ல இருந்து இனி அடுத்த கட்டமாக காய்கள் தோன்றும். இப்படி பல்வேறு வகையான மாற்றங்கள் ஒரு தாவரத்தில் நடைபெறுது. இப்போ அந்த பூக்கள்ல இருந்து மீண்டும் விதைகள் உருவாகுது. நாங்க ஒரு விதையை நாட்டினோம், அந்த விதையில வந்து பல்வேறு மாற்றங்கள் நிகழுது. அந்த விதை வந்து ஏனைய பதார்த்தங்களையும் உறிஞ்சி படிப்படியாக கீழ் நோக்கி, அதாவது நிலத்தை நோக்கி வேறு வளர்ச்சி அடைய தண்டு நிலத்துக்கு மேலால வளர்ந்து இலைகள் தோன்றி, இலைகள் படிப்படியாக பல்வேறு எண்ணிக்கையில தோன்றி, சில தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் என்றால் கிளைகள் உருவாக மாட்டாது. ஆனால் இருவித்திலை தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அவற்றில் கிளைகள் உருவாகும். அவ்வாறு கிளைகள் எல்லாம் உருவாகி பூக்கள் தோன்றி, பூக்கள் இருந்து மீண்டும் வித்துக்கள் உருவாகுது. அடுத்த தாவரத்தை உருவாக்குறதுக்கான செயற்பாடாக எங்களுக்கு அந்த வித்துகள் காத்துல அப்படியே பறந்து சென்று மீண்டும் அடுத்த சந்ததி தாவரம் உருவாகுது பாருங்க. அப்போ ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சி ஏற்பட்டு மீண்டும் அடுத்த ஒரு செயற்பாடு நடைபெறுகின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்க பார்க்க போறது வளர்ச்சின்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப நாங்க இதுவரைக்கும் ஒரு வீடியோவை பார்த்தோம். அதுல நாங்க வளர்ச்சி சம்பந்தமா பார்த்தோம். ஒரு வித்தை நாங்க நாட்டிய உடனே அந்த வித்து என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக நீராக துறிஞ்சி திரும்ப அந்த நீரானது வித்துக்குள்ள போய் வித்து உரை கிழிந்து பிறகு முளை வேர் வெளியாகி அதிலிருந்து முளைத்தண்டு உருவாகி அந்த முளைத்தண்டிலிருந்து மீண்டும் எங்களுக்கு இலைகள் தோன்றி இலைகள் உருவானது பிறகு திரும்ப பூக்கள் உருவாகி பூக்கள்ல இருந்து காய்கள் உருவாகி காய்கள் இருந்து மீண்டும் வித்து உருவாகுது. ஆகவே வளர்ச்சி என்று சொல்லக்குள்ள நாங்க பார்க்கலாம் முக்கியமான ஒரு அம்சம், தாவரங்கள் விலங்குகள் தமது வயதுடன் பருமனில் அதிகரிப்பை காட்டுகின்றன. மிக முக்கியமான விடயம் இது. தாவரங்களையும் நாங்க சொல்லலாம், விலங்குகளையும் சொல்லலாம். ஒரு சிறிய பூனைக்குட்டியை நாங்க எடுத்து பார்த்தோம்னா அது சின்ன ஒரு பூனை குஞ்சாக, அதாவது குட்டியாக இருந்து படிப்படியாக வளரக்குள்ள அது பருமன்ல அதிகரிக்குது, அதோட உயரத்துல அதிகரிக்குது, அதுல திணிவுல அதிகரிக்குது. இப்படி பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகுது. இப்ப நாங்க இந்த அவரை வித்தை பார்த்தோம், அதுவும் சின்ன ஒரு வித்தாக இருந்து பல்வேறு இலைகள் உருவாகி பூக்கள் தோன்றி அதோட உயரத்துல பருமன்ல அதோட திணிவுல பல்வேறு மாற்றங்களை உண்டாக்குகின்றது. ஆகவே இரண்டாவது வசனத்தை கவனிங்க. இந்த இரண்டாவது பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுது என்று சொன்னால், பருமனில் அதாவது உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும் இப்ப 3 விடயம் நடக்குது. ஒரு தாவரம் உயரத்துல கூடுது, அதுல அளவுல அதிகரிக்குது, அதே போல அதனுடைய பாரம் அல்லது அதனுடைய திணிவு, அந்த திணிவுல அதிகரிக்குது. அப்ப இவ்வாறு ஏற்படுகின்ற அதிகரிப்பு தான் வளர்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கிகள்ன்ற சிறப்பியல்புகள்ல மிக முக்கியமான ஒன்றாக வளர்ச்சியை நாங்க கொள்ளலாம். உயிரற்ற எந்த பொருளும் வளர்ச்சி அடையாது. இப்ப நாங்க ஒரு சிறிய கல்ல மண் அல்லது உயிரற்ற ஒரு மரத்துண்டை நாங்க வச்சிருந்தா அது வளர்ச்சி அடைய மாட்டாது. ஆனா வித்துக்கள்ல இருந்து புதிய தாவரங்கள் உருவாகிறது. அதே போன்று சிறிய பூனையோ அல்லது சிறிய ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காயை நாங்க நாட்டுறோம். அந்த தேங்காய் மண்ணுல வைக்கப்பட்ட போது அது கீழே வேர்கள் உருவாகி அது பிறகு முளைத்தண்டு படிப்படியாக பருமன்ல அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து மிக உயரமான ஒரு தென்னை மரம் ஒன்று உருவாகுது. ஆகவே எங்களுக்கு முக்கியமாக சொல்லலாம், உயரத்துல பருமன்ல கன அளவுல இவ்வாறான 3 விடயங்களையும் ஏற்படுகின்ற ஒரு மீளாத அதிகரிப்பு அல்லது மீள முடியாத ஒரு அதிகரிப்பை நாங்க சொல்லலாம் வளர்ச்சி என்று சொல்லலாம். எங்களோட பாட புத்தகத்துல எல்லாரும் நீங்க கவனிக்கலாம், வளர்ச்சி சம்பந்தமாக உங்களுக்கு முக்கியமாக ஒரு
உங்களுடைய புத்தகத்தினுடைய 8வது பக்கத்துல ஒரு செயற்பாடு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த செயற்பாடு சம்பந்தமா நாங்க பார்ப்போம். 1.5 செயற்பாடு என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. இங்கே செயற்பாடு சம்பந்தமாக நாங்கள் கொடுக்கும்போது தேவையான பொருட்களாக ஈரமான மண்ணை கொண்ட யோகட் கோப்பை. நான் ஏற்கனவே நான் சொன்னது போல வளர்ச்சிங்கிறதுக்கான விளக்கங்களை நீங்க இந்த 3ஐயும் எழுதி கொள்ளுங்க. உங்களோட கோப்பியில் எழுதி கொள்ளுங்க. வளர்ச்சினா என்னண்டு, தாவரங்கள் விலங்குகள் தமது வயதுடன் பருமனில் அதிகரிப்பை காட்டுகின்றன வசனத்தையும், 2வது வசனமாக பருமனில் அதாவது உயரத்திலும் கன அளவிலும் திணிவிலும் ஏற்படும் அதிகரிப்பு வளர்ச்சி எனப்படும் என்கிற சொல்லையும் எழுதுங்க. முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. வளர்ச்சி அங்கிகளின் பொதுவான இயல்பு, ஆனால் உயிரற்றவை எப்போதும் வளர்ச்சி அடைவதில்லை. இந்த விடயங்களை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கான நேரம் வழங்கப்படும். மிக மெதுவாக ஆறுதலாக அமைதியான முறையில இந்த நோட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. நோட்ஸ்கள் எழுதி முடிஞ்ச பிள்ளைகள் இந்த வசனங்கள் எழுதி முடிச்சது பிறகு உங்களோட ரைஸ் ஹேண்ட் பண்ணி முடிஞ்சதை நீங்க எனக்கு அறிவிக்கலாம். ரைட், நல்லது. நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 3 விடயங்களுக்கு பிறகு நாங்கள் உங்களோட பாட புத்தகம் உங்களோட புக் கையில இருந்தா நீங்க ஒருக்கா பார்த்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இந்த வசனத்தை கவனிங்க. நாங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கிற 1.5 செயற்பாடு சம்பந்தமாக பார்ப்போம். எங்களுக்கு கட்டாயம் சில விடயங்கள் பிராக்டிக்கலில் எங்களுக்கு தேவைப்படும். இந்த பரிசோதனைகள் ஒவ்வொன்றும் அறிக்கைகளாக நாங்கள் எழுத வேண்டியிருக்கும். இருந்தாலும் நாங்க இந்த விடயங்களை செய்து பார்க்கலாம். இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த செயற்பாட்டுக்காக தேவையான பொருட்களாக ஈரமான மண்ணை கொண்ட யோகட் கோப்பை. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க யோகட் சாப்பிட்டு போட்டு வார அந்த கோப்பை, பிளாஸ்டிக் கோப்பை இருக்குதானே, அந்த கோப்பையில வந்து கொஞ்சம் ஈரமான மண்ணை எடுக்கிறது. எடுத்து அடுத்தது பயற்றம் வித்து. அப்ப இலகுவாக ஒரு 3 நாளைக்குள்ள முளைக்கக்கூடிய வித்தாக பயற்றம் வித்திருக்கி, பயற்றம் வித்து. அதே போல நீர். எங்களுக்கு அந்த பயற்றம் வித்தினுடைய அளவை, அதாவது பருமன் அல்லது உயரத்தை அளக்கிறதுக்கான ஒரு அளவு நாடா. அப்ப உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அளவு நாடா அல்லது வந்து நீங்க ஒரு சிறிய ரூலர் ஒன்றை வச்சுக்கொள்ளலாம். இப்ப நாங்க இந்த செயற்பாட்டுக்கு தேவையான படிமுறைகளை பார்ப்போம். கவனிங்க. பயற்றம் வித்துக்களை ஒரு நாள் முழுவதும் நீரில் ஊறவிடுங்கள். அப்போ எங்களுக்கு அந்த வித்துக்களை எடுத்து ஃபுல்லா ஒரு நாளைக்கு தண்ணியில நீர்ல வச்சு நாங்க ஊற விடுவோம். அடுத்த ஸ்டாரை கவனிங்க, அடுத்த பாயிண்ட்ஸ். பின்னர் அவ்வித்துக்களை ஈரமான மண்ணை கொண்ட யோகட் கோப்பையிடுங்கள். அப்ப நாங்க ஏற்கனவே ஈரமான மண்ணை எடுத்திருக்கோம். ஏற்கனவே நாங்க இங்கே அந்த 3 வித்துக்களை அல்லது 4 வித்துக்களை அல்லது ஒரு வித்து சரி எடுத்து கொண்டு போய் நாங்க என்ன செய்யறோம் என்றால் யோகட் கோப்பைக்குள்ள நாங்க போடுறோம். அப்ப யோகட் கோப்பையின் அடியில துளைட்டு இருக்கணும். ஏனால் நீர் கூடுதலா இருந்துச்சுனால் சில வேளை எங்களுடைய வித்து வந்து அழுகி போகும். அதே போல மேலதிகமான நீர் வெளியேறதுக்கும் தாவரத்தினுடைய வேர் வந்து சீராக கீழ் நோக்கி வளர்றதுக்கும் அப்படி ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு சிறிய ஒரு துவாரத்தை இட்டு கொள்ளணும். அப்ப அவ்வாறு நாங்கள் துவாரத்தை இட்டு அந்த
ஈரமான மண்ணை கொண்ட யோகட் கோப்பைக்குள்ள இந்த வித்தை நாங்க நடுவோம். பயற்றம் வித்து முளைத்து குறிப்பிட்ட உயரம் வரை வளர்வதற்கு இடமளியுங்கள். அப்போ கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது முளைவேர் கீழ் நோக்கி போக, முளைத்தண்டு மேல் நோக்கி வர கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளர்ச்சி நடைபெறும். அப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு 3வது நாள் அல்லது 3வது நாள் மட்டும் மண்ணை துளைத்து கொண்டு மண்ணுக்கு மேற்புறம் வெளிவருவதை காணலாம். பின்னர் ஒவ்வொரு நாளும் நாற்றின் உயரத்தை அளந்து குறித்துக் கொள்ளுங்கள். இலையின் தன்மையை அவதானிங்கள். அப்ப இலை எத்தனை இலைகள் உருவாகுது, இலைகள்ன்ற எண்ணிக்கை எப்படி உருவாகுது, அடுத்தது உயரம் எவ்வாறு அதிகரிக்கின்றதுங்கிறத நாங்க அளந்து குறித்துக் கொள்ளலாம். இதற்கு ஆசிரியர் உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று போட்டிருக்கீங்க. ரைட். அடுத்த பாருங்க, இறுதியாக 2 கிழமைகளுக்கு இவற்றை நன்றாக அவதானித்து பின்வரும் அட்டவணை நிரப்புங்கள். அப்ப உங்களுக்கு இந்த செயற்பாடு செய்யறதுக்கு இந்த படிமுறைகள் அவசியம். அப்ப அதுக்காகத்தான் தேவையான பொருட்களாக தேவையான பொருட்களை நாங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ரைட். உங்களோட கொப்பியில இந்த செயற்பாடை நாங்க நோட் பண்ணி கொள்வோம். நீங்க போடுங்க செயற்பாடு 1.5 என்று போட்டு இது ஒரு பிராக்டிக்கல் ரீதியாக எவ்வாறு செய்யலாம். நீங்க அநேகமான நாட்கள் இந்த சந்தர்ப்பங்கள்ல வீடுகள்ல விவசாயங்கள் செய்திருப்பீங்க, நடுகை செய்திருப்பீங்க, வித்துக்களை போட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். ஆகவே ஒரு பயற்றம் வித்து முளைக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் உண்டாகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில பாருங்க, தேவையான பொருட்களையும் அதனுடைய படிமுறைகளையும் முடியுமான அளவுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கான நேரம் வழங்கப்படும். இதை நீங்க உங்களோட பயிற்சி கோப்பில போட்டுக்கொள்ளுங்க. பிறகு நாங்க ஒரு சார்ட் ஒன்று கிழிக்கிறீங்க, அந்த அட்டவணையை நாங்க நிரப்பிக்கொள்ளும். தெளிவான முறையில் எழுதிக் கொள்ளுங்க எல்லாத்தையும். இப்ப நாங்க அட்டவணைக்கு போகிறோம். அதுக்கடையில அந்த 5 பாயிண்ட்ஸையும் எழுதிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் முதலாவது பயற்றம் வித்துக்களை நாங்க நீர்ல ஊற விடுறது, அடுத்தது அந்த வித்துக்களை நாங்க யோகட் கோப்பைக்குள்ள நடுகை செய்யறது, அடுத்தது பயற்றம் வித்து முளைத்து அந்த குறிப்பிட்ட உயரம் வளர்றதுக்கு நாங்க இடமளிக்கிறது, பின்னர் ஒவ்வொரு நாளும் அந்த நாற்றினுடைய உயரத்தை நாங்க அளந்து குறித்து கொள்றது, ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு நாங்க இறுதியாக இந்த அட்டவணையை நாங்க பூர்த்தி செய்ய போறோம். எழுதி முடிச்சாக்கள் நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணலாம். நிறைய பேர் எழுதிட்டாங்க. சார்ட்டுக்கு நாங்க போவோம். எல்லாம் நாங்கள் எடுத்த பாடங்கள்ல நாங்கள்
சிஆர் காப்பி ஒன்று எடுத்து அதில் வந்து எவ்வாறு ரெக்கார்ட் பண்ற சம்பந்தமாக நான் உங்களுக்கு சில பயிற்சிகளை தருவேன். ரெக்கார்டிங் பண்ணி நாங்கள் இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துட்டால் ஈஸி. எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தேவையான பொருட்கள், செய்முறை, விளக்கப்படம், அவதானம், முடிவு போன்றவற்றை கொண்டதாக அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நீங்க உங்களோட வலிமையான கோப்பில் எழுதி கொள்ளுங்க. ரைட், ஓகே. அடுத்தது பிள்ளைய நாங்க பார்க்க போறது இதான் நம்மளோட அந்த பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள ஒரு அவரை வித்தினுடைய நாற்று வந்து எவ்வாறு அதிகரித்தது, தன்னுடைய பருமன்ல, உயரத்துல, திணிவுல எவ்வாறு அதிகரிப்பை மேற்கொண்டது நாங்க வீடியோல பார்த்தோம். நான் பாருங்க, ஏற்கனவே நாங்க ஒரு வித்தை நாட்டுறோம் மண்ணுல. அந்த மண்ணுல நடப்பட்ட வித்து மண்ணுல காணப்படுகின்ற ஈரலிப்பை உறிஞ்சி மண்ணுல காணப்படுற வெப்பத்தின் காரணமாக உள்ளே பல்வேறு வகையான உயிர் தொழிற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு சிறிய ஒரு முளை வேறொன்று வெளிவருது 2வது படத்துல. 3வது படத்தை பாருங்க, அந்த முளைவேர் மேலும் பருமன்ல அதிகரித்து அப்படியே கீழ் நோக்கி வளர்ந்து வருகிறது. அந்த நேரம் இந்த நாற்று கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணின் மேற்படைக்கு வருகிறது. இப்ப மண்ணின் மேற்பரப்புக்கு வரக்குள்ள இந்த வேர் வந்து மேலும் தன்னுடைய பருமனை அதிகரித்து கொண்டு போகுது. இப்போ இந்த 5வது படத்துல பாருங்க, அந்த வித்திலை வெளிவருகின்ற அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சிறிய இலை ஒன்று வெளித்தோன்றுகின்றது, பச்சை நிறமானது. இங்கே வித்துறை கிழிந்து கீழே நிலத்துல விழ இப்ப 1வது இலைகள் மேல் நோக்கி வளருது. அதே நேரம் இப்போ இங்க இருக்கக்கூடிய உயரத்தை விட இந்த உயரம் அதிகரிக்கும், அதை விட இந்த உயரம் அதிகரிக்குது. இப்போ இறுதியாக இந்த உயரம் பருமன்ல, உயரத்துல, திணிவுல மேலும் ஒரு அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கு. அந்த நேரம் 2 இலைகள் இங்கே உருவாகுது. இறுதியான இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர் தொகுதி நன்கு விருத்தி அடைந்து கீழ் நோக்கி போகுது. அதே போன்று தண்டு மேல் நோக்கி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கி. 4 இலைகள் இங்கே தோன்றிருக்கு, மேலும் இங்கே 2 இலைகள் உருவாகி கொண்டிருக்கு. ஆகவே பருமன்ல அதிகரிச்சிருக்குது, திணிவுல அதிகரிப்பு நிகழ்ந்திருக்குது, அதே போல உயரத்திலையும் அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கு. ஆகவே வளர்ச்சின்ற என்னன்னு கேட்டா நீங்க சொல்லியலும் இப்போ பருமன்ல, திணிவுல, வளர்ச்சி அதோட உயரத்துல ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பை அல்லது வந்து மீளாத ஒரு அதிகரிப்பு தான் வளர்ச்சிங்கிற விடயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆகவே நாங்க இந்த சார்ட்ல பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் பயிற்ற நாற்றின் அளவை நாங்கையும் இலைகளின் எண்ணிக்கையும் பார்ப்போம். இப்ப நாங்க இப்ப நாங்க பார்ப்போமே, நாங்க போன கிளாஸ்லயும் இந்த போட்டிருந்தான். இருந்தாலும் அன்றைய நாள் கொஞ்சம் அவசரமாயிட்டு அப்ப நாங்க இன்றைக்கு இதை சரியான முறையில பார்ப்போம். நாள், பயிற்றம் நாற்றினுடைய அளவு, இலைகளின் எண்ணிக்கை. இப்ப இதை நாங்க நிரப்பிக் கொள்ளலாம். இப்போ நான் போடுவோமே, ஒரு 3ஆம் நாள் வந்து 3ஆம் நாள் 3ஆம் நாள் பயிற்ற நாற்றின் அளவு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 3வது நாள் நிலமட்டத்திலிருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வளர்ந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளும். 1 சென்டிமீட்டருக்கு வளர்ந்திருக்கு. 1 cm என்று போட்டுக்கொள்ளும். 1 சென்டிமீட்டருக்கு வளர்ந்திருக்கு. ரைட், 1 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கு. அப்ப இலைகள் உருவாக இல்லை. இப்போ 3வது நாள்ல வந்து இலைகள் தோன்றல, சாதாரணமான குருத்து, அதாவது முன்னுக்கு இருக்கிற அந்த முதல் இலைகள் மட்டும் தோன்றுது வச்சுக்கொள்ளும். இப்போ ஒரு வாரம் கழிச்சிட்டு 7 நாள் போயிட்டு வச்சுக்கோம். 7வது நாள், இது 3வது நாள். அடுத்தது நாங்க பார்க்க போறது 7வது நாள். 7ஆம் நாளை நாங்க எடுத்து பார்த்த முடியினால் 7ஆம் நாள் ஆகக்குள்ள இங்கே அந்த நாற்று மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோ. 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துருக்கு. அவ்வாறு 4 சென்டிமீட்டர் வளர்ந்த அதே சந்தர்ப்பத்துல இலைகள் ஒரு 2 இலைகள் உருவாகுது. இலைகள் எண்ணிக்கை 2 இலைகள் உருவாகுது. அதே போல இப்போ மேலும் இந்த நாற்று அதிகரிச்சு ஒரு 10வது அல்லது 12வது நாளாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 12வது நாளாக இருக்கும் போது பயிற்ற நாற்றின் அளவு மேலும் அதிகரிக்குது. சுமார் இது மேலும் அதிகரித்து ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு இது பருமன்ல அதிகரிக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அந்த நேரம்
இலைகள் ஒரு 4 இலைகள் உருவாகுது. இப்ப நாங்க பார்க்கலாம் இங்கே பருமன்ல அதிகரிக்குது, உயரத்துல அதிகரிக்குது, அதே போல இலைகள எண்ணிக்கையில அதிகரிப்பு நிகழுது. அதனால நாங்க இதுல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்னன்னு கேட்டால் வளர்ச்சி அடையும் போது தாவர பயிற்றமித்தை பொறுத்த வரைக்கும் அது படிப்படியாக அதனுடைய உயரத்துல, திணிவுல, கன அளவுல, பருமன்ல ஒரு அதிகரிப்பை மேற்கொள்றதை நாங்க பார்க்கலாம். ஆகவே வளர்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு எளிய செயற்பாடாக நாங்க இங்கே செயற்பாடு 1.5 கொண்டிருக்கின்றோம். அங்கியலின் வளர்ச்சி தொடர்பான அந்த அட்டவணையை நாங்க பிரதி செய்து கொள்ளுங்க. இதை நீங்க எழுதி முடிச்ச உடனே ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. குறிப்பாக நாங்க ஒரு 3 நாளை மட்டும் எடுத்துட்டோம். 3வது நாளும் ஒரு 7வது நாளும். 1வது நாள்ல எங்களுக்கு தெரியாது என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லி ஒரு 3வது நாள்ல தான் பயிற்றம் நாட்டினுடைய அந்த தண்டு வெளிவரத் தொடங்கும். பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு கொஞ்சம் பருமன்ல மேலும் அதிகரிக்குது பாருங்க. பிறகு ஒரு வாரம் கழிஞ்சு 2வது வாரமாக அதனுடைய நிலையின் போது 8 சென்டிமீட்டர் பருமன் ரொம்ப கூடிருக்கி, உயரத்தில் அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கி, அதனுடைய இலைகள எண்ணிக்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கி. ஆகவே பருமன், உயரம், திணிவு, கனளவு போன்ற பல்வேறு செயற்பாடுகள்ல இந்த தாவரம் அதிகரிப்பை காட்டியிருக்கி. விலை கொடுங்க பிள்ளைகள். ரைட், நிறைய பேர் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் நாள், பயிற்றம் நாட்டின் அளவு, இலைகள எண்ணிக்கை போன்றவற்றை நீங்கள் சரியான முறையில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நாங்க மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒரு விடயமாகிய பூசணை சம்பந்தமான விடயத்துக்கு போகிறோம். சரி, எல்லாரும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க தானே? நாங்க அடுத்தது பூசணை சம்பந்தமான விடயத்துக்கு போவோம். ரைட், பாருங்க, பூசணை சம்பந்தமாக சக்தி. இப்ப நாங்க பொதுவா எங்களுக்கு தெரியும் அங்கிகள் தமது உணவு தேவை பூர்த்தி செய்து கொள்வது பூசணை. அங்கிகள் நாங்களும் தான் எங்களுக்கு வேண்டிய பசி ஏற்படக்குள்ள நாங்க சாப்பிடுறோம். அதே போல ஒருவர் தயாரித்த சாப்பாடை நாங்க சாப்பிடுறோம். இப்ப சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு பல்வேறு விதமான பொருட்கள் தேவை. அதே போல கண்ட சாப்பாடை தானே உருவாக்குற ஒரு அங்கி அல்லது ஒரு உயிருள்ள அங்கியாக நாங்கள் தாவரத்தை சொல்லலாம். அப்ப அந்த தாவரங்கள் எவ்வாறு தனக்கு வேண்டிய உணவை தாமே தயாரிக்கின்றன என்கிற சம்பந்தமா நாங்க இங்க பார்க்க போறோம். அதுக்கு நாங்க சொல்ற பேர் ஒன்று இருக்குது, ஒளித்தொகுப்பு. தாவரங்கள் நமக்கு வேண்டிய உணவை தாமாகவே உற்பத்தி செய்து கொள்கின்றன. அதுவும் பச்சை தாவரங்கள், அதே போன்று ஒரு சில பச்சை அல்காக்கள் தமக்கு வேண்டிய உணவை தாமாகவே தயாரிக்கின்றன. அவ்வாறு நடைபெறுகின்ற அந்த செயற்பாட்டுக்கு என்னென்ன அவசியம்ங்கிறத நாங்க பார்ப்போம். அப்போ ஒரு ஒளித்தோப்பு செயற்பாடு மூலமாக தாவரம் தனக்கு வேண்டிய உணவை எவ்வாறு தயாரிக்கின்றதுங்கிறத பார்க்கறதுக்கு இந்த தனக்கு வேண்டிய இந்த சக்தியை பெற்றுக்கொள்றதுக்கான பிரதான ஒரு சக்தி முதல் ஒன்று இருக்குது, சூரியன்.
அப்ப சூரியன்ல இருந்து பெறப்படுகின்ற இந்த சூரிய ஒளியை தாவரங்கள் எவ்வாறு இலைகள்ல அகத்துறிஞ்சிருந்ததுங்கிற விஷயத்த பார்ப்போம் நாங்க. ரைட். ஒளி கிடைக்குது. இந்த ஒளி கிடைச்ச உடனே தாவரங்கள் தங்களுடைய இலைகள்ல வந்து அந்த சூரிய ஒளியை பெற்றுக்கொள்றதுக்காக பச்சையம் அல்லது பச்சை உருமணிகள் என்று சொல்லக்கூடிய பகுதி காணப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரியும். உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு வேண்டிய ஒரு சாப்பாடு ஒன்று சமைக்கணும் என்றால், ஒரு மரக்கறி சாப்பாடு ஒன்று சமைக்கணும் அல்லது மரக்கறி ஒன்று நாங்க கறியாக சமைக்கணும் என்று சொன்னா தேவையான முக்கியமான விடயங்கள் இங்க இருக்கு. முதலாவது எங்களுக்கு வெப்ப சக்தியை வழங்கக்கூடிய ஏதாவது ஒன்று தேவை. ஒன்று கேஸ் அடுப்பு வேணும், அப்படி இல்லாட்டி மின் அடுப்பு ஏதாவது வேணும், அப்படி இல்லாட்டி மண்ணெண்ணெய் அடுப்பு வேணும் அல்லது விறகு வேணும். அப்ப ஏதோ ஒரு தோற்றுவாய் மூலமாக எங்களுக்கு தீ, அதாவது வெப்பம் வரணும் எங்களுக்கு. அப்ப நெருப்பு எங்களுக்கு தேவை. அடுத்தது தண்ணி மிக முக்கியமானது. சமையல் செய்யறதுக்கு, கழுகுறதுக்கு, அதே போன்று அந்த கறியை சமைக்கிறதுக்கு, எங்களுக்கு அது சொதியாக வாரத்துக்கு எங்களுக்கு என்ன வேணும் என்றால் நீர் வேணும். அதே போல அந்த கறியை தயாரிக்கிறதுக்கான தாவர பொருட்களாக இங்கே மரக்கறிகள், கத்தரி, தக்காளி, போஞ்சி, கரட், இலைக்கறிகள், இப்படி ஏதாவது கொண்டு வேணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க ஒரு கறி சமைக்கமே. அப்போ ஒரு கறி சமைக்கிறதுக்கு நீர், வெப்ப சக்தி, அதே போன்ற மரக்கறிகள் தேவைப்படுறது போல ஒரு தாவரத்தின் ஒளித்தொகுப்புக்கு என்னென்ன அடிப்படையாக தேவைப்படுதுன்னு பார்ப்போம். இவங்களை பாருங்க, கீழே இந்த மஞ்சள் நிறத்து கோட்டு கீழே இருக்கிற, அதாவது இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் வேர் காணப்படுகின்ற பகுதி. அப்ப வேர் மூலமாக அந்த தாவரத்துக்கு வேண்டிய நீர் மண்ணுல காணப்படுகின்ற இடைவெளிகள்ல காணப்படுகின்ற நீரானது வேர் மயிர் மூலமாக அகத்துறிஞ்சப்பட்டு படிப்படியாக தண்டின் மூலமாக மேல் நோக்கி போகுது. அப்ப இங்கே மேல் நோக்கி படிப்படியாக நீர் மேலேறி செல்லுகின்றது. சூரியனுடைய இந்த ஒளிசக்தியானது தாவர இலைகளுக்கு கிடைக்குது. அப்ப ரெண்டு முக்கியமான பொருட்கள் இங்கே வருது, நீர் வருது, ஒளி கிடைக்குது. அதே போல இன்னும் இரண்டு கூறுகள் தேவைப்படும். என்னென்று பார்ப்போம். இப்ப நீர் மேலேறி போகுது, ஒளி கிடைக்குது. அப்ப இதுதான் எங்களுக்கு இந்த சமைக்கிறதுக்கு தேவையான சக்தியாக நாங்க தீயை பயன்படுத்துறது, நெருப்பை பயன்படுத்துறது போற வெப்பத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வாறு நாங்க பல்வேறு கேஸ் அடுப்போ, அதே போல மண்ணெண்ணெய் அடுப்போ அல்லது விறகு பயன்படுத்துறோம்னு வச்சுக்கொள்வோம். அதுக்கு சக்தி கிடைக்கிறது போல இங்க எங்களுக்கு தாவர இலைகளுக்கு வேண்டிய சக்தியானது சூரியனுடைய ஒளி சக்தியாக வந்து சேருது. அதே போல மண்ணிலிருந்து அடுத்த தாவர ஒளித்தொகுப்புக்கு தேவையான இன்னும் ஒரு கூறான நீர் வந்து சேருது. கொண்டு பாருங்க, இந்த தாவர இலைகளுக்குள்ள, அதாவது தாவர வேர்களால உறிஞ்சப்படுகின்ற நீரானது தண்டுக்குள்ளால மேல் நோக்கி அனுப்பப்படுறது. கால் என்று சொல்லக்கூடிய ஒரு இலையத்தினூடாக மேல் நோக்கி போகும். ஆகவே நீர் இங்க இருந்து மேல போகணும். எங்க போகணும்? தண்டுல இருந்து இந்த கலன் வழியாக மேல் நோக்கி ஏறி இலைகளுக்கு போகும். இதுதான் தாவர இலைகள்ல காணப்படுகின்ற இலைவாய் என்று சொல்லக்கூடிய துவாரம். அதன் மூலமாக தாவரங்களுக்கு வேண்டிய கார்பன் ஒக்சைடு வாயு, அதாவது ஒளித்தோப்புக்கு தேவையான கார்பன் ஒக்சைடு வாயு உள்ள போகை திரும்ப ஒளித்தோப்பின் இறுதி விளைவாக கிடைக்கப்பெறுகின்ற ஆக்சிஜன் வாயு வெளியேறும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாயு உள்ளே சென்று ஆக்சிஜன் வாயு வெளியேறுகின்றது. இது ஒளித்தோப்பு செயற்பாடு. இலைகளுக்குள்ள இதை செய்யற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த பச்சை உருவம், குளோரோபில் என்று சொல்லக்கூடிய பச்சை உருவம். அப்ப பச்சை இலைகளுக்கு இலைகள் பச்சை நிறமாக காணப்படுறதுக்கு காரணம் இந்த பச்சை உருமணி என்று சொல்லுவோம்.
இதுக்குள்ளதான் நாங்க சொல்லக்கூடிய இந்த ஒளி உள்ள போறது, கார்பன் டை ஆக்சைடு வாயு உள்ள எடுக்கப்படுறது, நீர் வந்து சேர்றது, எல்லாம் சேர்ந்த பிறகு உணவு தயாரிக்கப்படும். அவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவு உடல் முழுவதும் கொண்டு செல்லப்படும். மனிதனுக்கு உட்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடின் மூலமாக எங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போறது போல, இங்கே தாவரங்கள் இல்லாது போனால் மனிதன் வெளியேற்றுகின்ற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தாவரங்கள் அகத்துறிஞ்சி அவை ஒளித்தோப்பு மூலமாக எங்களுக்கு வேண்டிய ஆக்சிஜன் வாயுவை வெளியேற்று. ஆகவே ஒளித்தோப்பு செயற்பாட்டில் மிக முக்கியமான செயற்பாடாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். தாவரங்கள் தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரிக்கின்றது. அதற்கு 4 முக்கியமான மூலப்பொருட்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டது. அதுல ஒன்று சூரிய ஒளி, அடுத்தது நீர், அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு, மற்றது பச்சையம். இந்த 4 இருக்கும்போது தாவரங்கள் தமக்கு வேண்டிய உணவையும் அதே போன்று எங்களுக்கு வேண்டிய ஆக்சிஜனையும் உற்பத்தி செய்கின்றது. ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் போசனை என்றால் என்ன பார்ப்போம். போசனை தலைப்பை போட்டுக்கொள்ளுங்க. போசனை அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது போசனை எனப்படும். அப்ப போசனை என்றால் என்னன்னு கேட்டா, அங்கிகள் அதாவது உயிருள்ள தாவரங்களோ விலங்குகளோ தமது உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதுதான் போசனை. அந்த அடிப்படையில போசனை என்ற தலைப்பு போட்டு முக்கியமான இந்த வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கோ. அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது போசனை எனப்படும். யாராக இருந்தாலும் அவருக்குரிய உணவு தேவைங்கிறது மிக முக்கியமானது. பசியை போக்குறதுக்கு உணவு தேவை. அதே போன்று அவருடைய உடற்கலங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு உணவு தேவை. நோயிலிருந்து பாதுகாப்பு பெறறதுக்கு உணவு தேவை. அதே போன்று இறந்த இழையங்கள் மீண்டும் புத்திருப்பளிக்கிறதுக்கு உயிர்ப்பிப்பதற்கு உணவு தேவை. அப்ப அப்படியான பல்வேறு தேவைகளுக்காக உணவு எங்களுக்கு அவசியம். ஆகவே அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது போசனை என்று நாங்க சொல்றோம். தாவரங்கள் தமது உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளுகின்றன. இப்ப நாங்க பார்த்தோம், இந்த வீடியோல பார்த்தோம் என்ன, ஒரு தாவரமானது தன்னை இலைகள் மூலமாக சூரியனிலிருந்து கிடைக்க பெறுகின்ற ஒளிச்சக்தியை பெற்று வேர்கள் மூலமாக நீரை அகத்துறிஞ்சி இலைகளில் காணப்படுகின்ற பச்சை உருமணிகள் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வாயு உள்ளெடுக்கப்பட்டு அவை தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்கின்றன. இதனால் தாவரங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பிரதானமான ஒரு பேரொன்றைக்கு பிள்ளைகள் தட்போசணிகள். தண்ட உணவை தானே தயாரித்துக் கொண்டால் அவற்றுக்கு நாங்கள் சொல்ற பேரு தட்போசணிகள் என அழைக்கப்படும். கேள்வி கேட்கலாம், தாவரங்கள் தட்போசணிகள் என ஏன் அழைக்கப்படும் என்று கேட்டா, அதுக்கான விடை தாவரங்கள் தமது உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்கின்றன. இதை எழுதிக் கொள்ளுங்க. அப்போ அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது போசனை என அழைக்கப்படுகின்றது. அதே போன்று தாவரங்கள் தமது உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்கின்றன. இதனால் தாவரங்களுக்கு நாங்க தட்போசனை என்ற பெயரை அழைக்கின்றோம். இன்னொன்று நாங்க பார்த்திருக்கோம், ஒளி தொகுப்பு என்ற விஷயத்தையும் பார்த்திருக்கோம். இப்ப என்னென்று பார்ப்போம். பச்சை தாவரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு, அப்ப தேவையான முக்கியமான வாயு கார்பன் டை ஆக்சைடு வாயு. அதே போல மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீர். இப்ப ரெண்டாவது அப்ப பச்சை கலர்ல காட்டப்பட்டிருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு வாயு. அதே போன்று நீல கலர்ல காட்டப்பட்டு பாருங்க மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீர். அடுத்து சூரிய ஒளி சக்தி.
என்பவற்றை பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கின்றன. அவையில் எங்களுக்கு தேவையான 4 கூறுகள் 4 நிறங்களை காட்டப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இந்த பிரவுன் கபிலன்றத்துல காட்டப்பட்டிருக்கிறது பச்சை தாவரங்கள். அப்ப பச்சையம் உள்ள தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற கார்பனீர் ஒட்சைட்டு வாயுவையும் மண்ணிலிருந்து உறிஞ்சப்படுகின்ற நீரையும் பயன்படுத்தி சூரிய ஒளிச்சக்தி முன்னிலையில தமக்கு வேண்டிய உணவை தாமாகவே உற்பத்தி செய்து கொள்கின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்கின்ற இந்த தாவரங்களுக்கு நாங்க சொல்ற பேர் தட்போசனிகள். இந்த தட்போசனி செயற்பாட்டுக்கு நாங்க சொல்ற பேர் ஒளித்தொகுப்பு. ஆகவே இந்த மூன்றாவது இந்த வசனத்தையும் இந்த பாயிண்ட்ஸையும் வெளிக்கொள்ளுங்க. பச்சை தாவரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பனீர் ஒட்சைட்டு வாயு, மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீர், சூரிய ஒளிச்சக்தி என்பவற்றை பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கின்றன. நல்லது, நிறைய பேர் எழுதி முடிச்சுட்டாங்க. அப்ப போசனை சம்பந்தமான விடயங்களை நாங்க பார்த்தோம். 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, முக்கியமான பாயிண்ட்ஸ். அந்த 3 பாயிண்ட்ஸையும் எழுதி முடிச்சிருக்கீங்க. அடுத்த இறுதியாக ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இச்செயன்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். அப்ப நாங்க கேள்வி கேட்கலாம், ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்ற கேள்வி கேட்டா அதுக்கான சரியான விடை அளிக்கும் போது இந்த விடைகளை வெளிக்கொள்ளணும். பச்சை தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற கார்பனீர் ஒட்சைட்டு வாயு, மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீர், சூரிய ஒளிச்சக்தி என்பவற்றை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கின்ற செயற்பாட்டுக்கு பேர் தான் ஒளித்தொகுப்பு. இப்ப நான் சில கேள்விகள் தருவன், அந்த பயிற்சிகளுக்கு வினாக்களுக்கு நீங்க விடை அளிக்கணும். அதை நாங்க 4 விடைகளை தந்து அதுக்கு சரியான விடையை தெரிவு செய்யற மாதிரி ஒரு வினாக்களும் இன்றைக்கு, அதே போன்று புள்ளி கோடிட்ட இடங்கள்ல நிரப்புற மாதிரியான கேள்விகள் இன்றைக்கு நாங்க ஒவ்வொரு பாட இறுதியிலையும் கட்டாயமா நாங்கள் பயிற்சிகள் செய்து பார்க்கணும். பயிற்சிகள் வழங்கப்படும், நீங்க பொறுமையோடு இருந்து அதை செய்யணும். ரைட், இச்செயன்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். அடுத்தது நாங்க பார்ப்போம், போசனையில இன்னும் ஒரு போசனை இருக்கு பாருங்க, பிற போசனை. அப்ப தற்போசனை என்ன, தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரிக்கின்ற தாவரங்களை நாங்க சொல்லலாம் தற்போசனைகள். மனிதனாகிய நாங்கள் அப்படி அல்ல. எங்களுக்கு வேண்டிய உணவு, உதாரணத்துக்கு நாங்க ஒரு தாவர உணவை உட்கொள்றவராக இருந்தால், நாங்க ஒரு காய்கறி உட்கொள்கின்ற ஒருவராக இருந்தால், நாங்க தாங்கள் தயாரித்த இந்த பழங்களை, காய்களை, கனிகளை, அதே போன்று தண்டுகளை, இலைக்கறிகளை நாங்க சாப்பிடுறோம். ஆகவே நாங்க பிறபோசனி. எங்களுக்கு உணவை தயாரிக்க முடியாது, ஆனால் தாவரங்கள் தயாரித்த உணவை வேற உணவு, உதாரணத்துக்கு ஒரு தாவரம் உற்பத்தி செய்த உணவை ஒரு ஆடு, மாடு, கோழி ஏதாவது சாப்பிடுதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்படி ஒரு ஆடு அல்லது மாடு உணவை உண்ணும் போது அதை நாங்க சொல்றது தாவர உண்ணின்னு சொல்லுவோம். அவ்வாறான தாவர உண்ணி தனக்கு வேண்டிய உணவை தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுது. இப்போ ஒரு மனிதர் இந்த ஆடு மாடுகளை உணவாக உட்கொள்றவராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல பொதுவாக நாங்க சொல்லுவோம் என்னென்னால், இவர் ஒரு மாமிசம் உண்ணி அல்லது ஊன் உண்ணின்னு சொல்லுவோம். அப்ப இவரும் ஒரு பிரபோசனை. இப்ப நாங்க தாவரங்களையும் விலங்குகளையும் எல்லாத்தையும் நாங்க சாப்பிடத்தால நாங்கள் ஒரு அனைத்து உண்ணி. அப்ப ஆகவே பிறபோசனை வகைகள்ல பல்வேறு வகையான போசனைகள் இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க பிறபோசனை என்னன்னு பார்ப்போம். விலங்குகள்
தாவரங்கள் உற்பத்தி செய்யும் உணவின் மீது நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ளன. ஒரு விலங்கு, இப்ப ஆடு மாடுகள் அல்லது தாவர உண்ணி விலங்குகள் நேரடியாக தாவரங்களை உட்கொண்டாலும், அப்ப நாங்க மனிதனை பொறுத்த வரைக்கும் நாங்க அவை உட்கொள்ளுகின்ற உணவு தாவரங்களா இருந்தாலும் ஒன்று நாங்க ஒரு மரக்கறியை சாப்பிடக்குள்ள நேரடியாக அந்த பிரபோசனியாக காணப்படுறோம், அல்லது ஒரு தாவர உண்ணி விலங்கான ஆடு மாடுகளை நாங்கள் சாப்பிடும் போது அவற்றை நாங்கள் மறைமுகமாக நாங்கள் தாவரங்களை தங்கியிருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில விலங்குகள் தாவரங்கள் உற்பத்தி செய்யும் உணவின் மீது நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ளன. எனவே விலங்குகள் பிரபோசனிகள் என அழைக்கப்படும். அப்ப இதுல அடங்குகின்றார்கள் யாருன்னு கேட்டால் விலங்குகள் பொதுவாக பிரபோசனிகள். ஆகவே போசனை முறையில இரண்டாவது போசனையாக நாங்கள் பிரபோசனையை நாங்கள் சொல்லலாம். பிரபோசனின் இந்த தலைப்பு இட்டு இந்த வசனங்கள் அவளை எழுதிக் கொள்ளுங்கோ. விலங்குகள் தாவரங்கள், பொதுவாக விலங்குகள் யாருன்னு கேட்டால் தாவரங்கள் உற்பத்தி செய்யும் உணவின் மீது நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ளன. எனவே விலங்குகள் பிரபோசனிகள் என அழைக்கப்படும். வெளிக்கொள்ளுங்க. நல்லது. அடுத்ததை நாங்க பார்ப்போம். தாவரங்களில் நேரடியாக தங்கியுள்ளது எதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு தாவரத்துல நேரடியாக தங்கிருக்கு. இவைகளை நாங்க தாவர உண்ணி என்று சொல்லுவோம். ஆடு, மாடு, மான், மர, குதிரை, யானை, இப்படியான விலங்குகள் எல்லாம் நேரடியாக தமக்கு வேண்டிய உணவை நேரடியாக தாவரங்களை உடைத்து தாவரங்கள் இலைகளை கிளைகளை சாப்பிடக்கூடியவை இவை. ஆகவே ஆடு ஒருபோதும் என்ன செய்யாது, மாமிசத்தை உண்ணாது. அதனால ஆடு, மாடு, மான், மரை போன்ற இந்த விலங்குகளை நாங்க தாவரங்கள்ல நேரடியாக தண்ட உணவுக்காக தங்கியுள்ள விலங்குகளாக கொள்ளலாம். ஆகவே தாவரங்களில் நேரடியாக தங்கியுள்ள விலங்குகள் யாவை என்று கேட்டால் ஆடு, மாடு, மான், மரை. அதே போல தாவரங்களில் மறைமுகமாக தங்கியுள்ளவை. இப்ப நாங்க நேரடியாக சாப்பிடாட்டியும் ஒரு தாவர உண்ணி விலங்கை சாப்பிடுவதன் மூலமாக அந்த தாவர உண்ணி அந்த தாவரத்தை சாப்பிடறதால இதை நாங்க சொல்றது மறைமுகமாக தங்கியுள்ளது. உதாரணத்துக்கு சிங்கம். இப்ப சிங்கம் ஒரு மானை சாப்பிடுது அல்லது மரைய அடிச்சு சாப்பிடுதுன்னு சொன்னா சிங்கம் சாப்பிடுது மானை, ஆனா மான் சாப்பிடுது எதை, புல்ல. அதனால இந்த சிங்கமும் மறைமுகமான ரீதியாக தாவரங்கள்ல தான் தங்கியிருக்கு. இப்ப நேரடியாக இவங்க தங்கியிருக்காங்க யாரு, ஆடு, மாடு, மான், மரையெல்லாம் நேரடியாக தாவர உணவுல தங்கியிருக்கு. ஆனா இங்கே காட்டப்பட்ட சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற இந்த விலங்குகள் ஊனுண்ணி விலங்குகளாக இருக்கின்ற அதே காரணத்தினால இவை இந்த ஆட்டை அல்லது மாடை அல்லது மரையை பிடிச்சு சாப்பிடும் போதோ அவைகள் தாவரத்தை உண்ணுது. தாவரத்தை உண்ட விலங்குகளை இவைகள் சாப்பிடுது. சிங்கம், புலி, சிறுத்தை போன்றவை சாப்பிடுகின்றன. அதனால இதை நாங்க சொல்லுவோம் மறைமுகமாக தாவரங்கள்ல தங்கியுள்ள விலங்குகளாக கொள்ளப்படும். சில வேளை வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படலாம். தாவரங்களில் மறைமுகமாக தங்கியுள்ள விலங்குகள் யாவை என்று கேட்டால் நாங்க இவற்றை குறிப்பிடலாம். சிங்கம், புலி இதெல்லாம் ஊனுண்ணி விலங்குகள். இதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்க. எழுதி முடிச்சிங்க. இன்னைக்கு நான் முடிச்சாக சென்ட் பண்ணலாம். இப்ப நாங்க அதுக்கான சில செயற்பாடுகளுக்கு சில உதாரணங்களை நாங்க பார்ப்போம்.
ரைட், வெரி குட். நிறைய பேர் எழுதி முடிச்சுட்டாங்க. அப்போ நாங்க பிரபோசனைகள் என்றால் என்ன பிள்ளைகள்? பிரபோசனைகள் என்று சொல்லும் போது விலங்குகள் தாவரங்கள் உற்பத்தி செய்கின்ற உணவின் மீது நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ளன என்று நாங்கள் போட்டிருக்கோம். அந்த அடிப்படையில தாவரங்களை நேரடியாக தங்கியுள்ள விலங்குகள் என்று கேட்டால் ஆடு, மாடு, மான்மறை. அதே போன்று தாவரங்களில் மறைமுகமாக தங்கியுள்ள விலங்குகள் என்று கேட்டால் சிங்கம், புலி, சிறுத்தை. ரைட், ஓகே. நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். போசனை அடிப்படையில பாருங்க, இங்கே ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இந்த படத்துல பாருங்க பல்வேறு விலங்குகள், காட்டு விலங்குகள். இங்கே அழகான ஒரு நீரோடை, அதுல மரம் ஒன்று சரிஞ்சு கிடக்குது. இங்கே ஒரு பாம்பொண்டு அந்த மரத்தின் வாயிலாக வருது. அதே போல இங்கே முயல்கள் இங்கே புல்தரையில மேய்ந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல மறை புல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கு. இங்க ஒரு மான் இங்க புல் தரையில புல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கு. அதே போல இங்க ஒரு புலி ஒன்று அவற்றை உண்றதுக்காக பதுங்கி கொண்டிருக்கு. இந்த வெளியில இருக்கிற அந்த புல் தரைக்கு வெளியால வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு புலி ஒன்று ரெடியா நிக்குது. அதே நேரம் மேல ஒரு கழுகு ஒன்று பறந்து வருது. இந்த கழுகு இந்த பாம்பை குறிவைத்து வந்து கொண்டிருக்கு. ஆகவே இதுதான் பிரபோசனைகள் என்று சொல்றோம். அதாவது இந்த விலங்குகள், அதாவது தாவரங்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த உணவை இந்த விலங்குகள் உணவா உட்கொள்ளுகின்றது. அதுக்குள்ள வந்து பல்வேறு வகையான போசனை மட்டங்கள் இருக்கு. இப்ப இந்த கழுகுந்த பாம்பு பிடிச்சிட்டு போகலாம். இங்கே புல்ல வந்து மான் சாப்பிடலாம், மானை புலி சாப்பிடலாம். அதே போன்று இந்த முயல் குட்டியை கூட நினைக்கிறத பாம்பு விழுங்கலாம். அப்படியான பல்வேறு வகையான உணவு சங்கிலிகளும் அந்த உணவு சங்கிலிகளுக்கு இடையில காணப்படுகின்ற பல்வேறு இடைத்தொடர்புகளை நாங்கள் சொல்லுவோம் உணவு வலை என்றும் நாங்கள் இந்த பிரபோசனைகளை குறிப்பிடலாம். ஆகவே பிரபோசனை அடிப்படையில இங்கே நாங்கள் 2 வகையான போசனை, அதாவது தாவரம் தண்ட உணவை தானே தயாரிக்கிறதால தற்போசனைகள் என்ற விடயத்துல வருது. அப்ப அதுல நேரடியாக இந்த தாவர உண்ணி விலங்குகளான மான், மறை போன்றவை அல்லது முயல் போன்றவை தாவர உணவை சாப்பிடறதால இவை தாவர உண்ணிகள். இது நேரடியாக தங்கி வாழுகின்ற விலங்குகள். அதே போன்று அவற்றை உணவாக கொள்ளுகின்ற இந்த கழுகு அல்லது புலி போன்ற இந்த விலங்குகளை நாங்க சொல்லலாம். இந்த பறவை, இந்த விலங்கும் இவை வந்து மறைமுகமாக தாவரங்களில் தங்கியுள்ளவை. ரைட், பாருங்க அந்த தொடர்புகளை. உதாரணத்துக்கு புல்ல சாப்பிடுது இங்கே இருவாய் குருவி, அல்லது புல்ல வந்து எலி சாப்பிடுது, எலிய கழுகு சாப்பிடுது. அதே போல இந்த குருவியையும் கூட பாம்பு சாப்பிடலாம், முயலை பாம்பு சாப்பிடலாம். அதே போல இந்த பாம்பை கழுகு சாப்பிடும். இப்படி பல்வேறு அங்கிகள் தங்களுக்கு இடையில இந்த உணவு ரீதியான ஒரு இடைத்தொடர்பை கொண்டிருக்கு. இதெல்லாம் நாங்க போசனை என்ற விடயத்துல நாங்க விரிவாக பிறகு ஏனைய வகுப்புல பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு அங்கிகளுக்கு இடையில காணப்படுகின்ற உணவு ரீதியான போசனை தொடர்பான ஒரு தொடர்பை தான் நாங்க இங்க பார்த்திருக்கோம். ரைட், அப்ப நாங்க இதுவரைக்கும் 2 விடயங்களை பார்த்திருக்கோம். ஒன்று வளர்ச்சி சம்பந்தமாகவும், மற்றது அசைவு சம்பந்தமாகவும், அதாவது வளர்ச்சி சம்பந்தமாகவும், மற்றது போசனை சம்பந்தமாகவும் பார்த்திருக்கோம். இப்ப இது 2லயும் நாங்க சில வினாக்களுக்கு நாங்க போய் இந்த பாடம் உங்களுக்கு கிளியரா விளங்கியிருந்தா, அந்த 2 பகுதிகளும் விளங்கியிருந்தா நாங்க வினாக்களுக்கு செல்வோம். ரைட், இப்ப நாங்க பயிற்சிக்கு போவோம். ரைட், தரப்பட்ட பயிற்சிகளை கட்டாயம் நீங்க கோப்பில் எழுதி கொள்ளணும். முதலாவது கேள்வி, உயிர்ச்சூழலின் விந்தைகள் என்று போட்டு அதுல வினா, முதலாவது வினா, பின்வருவனவற்றுள் உயிருள்ள உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கிய தொகுதி எது? பின்வருவனவற்றுள் உயிருள்ள உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கிய தொகுதி எது? நீங்க கேள்வி எழுதி அதுக்கான விடைகளையும் டிக் பண்ணி கொள்ளுங்க. நான் இப்ப ஒரு சிலர் பேரை சொல்லி கேட்பேன், அவங்க எழுதின விடையை சொல்லணும். பின்வருவனவற்றுள் உயிருள்ள உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கிய
தொகுதி எது? ரைட். நிறைய பிள்ளைகள் வந்து விட எழுதியிருக்கிறாங்க. எல்லாரும் விடையே நான் கேப்பன். நீங்க விடையை டிக் பண்ணி கொள்ளணும். சரியா? ஓகே. 2வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இங்கே ஏ என்ற ஒரு செயற்பாடு நடக்குது. அதாவது இந்த மண்ணுல இந்த தாவரத்தை நாட்டிருக்கிறாங்க. அந்த தாவரம் நடும்போதும் சின்ன சின்ன இலைகளை கொண்டதான ஒரு சிறிய தோற்றத்துல காணப்படுது. ஆனா ஏங்கிற ஒரு செயற்பாட்டின் மூலமாக, இந்த ஏ என்ற செயற்பாட்டின் மூலமாக இந்த தாவரமானது பருமன்ல அதிகரித்த பல கிளைகளை கொண்ட ஒரு பிரமாண்டமான ஒரு பருமன்ல, திணிவுல, உயரத்துல அதிகரித்த ஒரு தாவரமாக காட்சி அளிக்குது. ஆகவே ஏ குறித்து நிற்கும் உயிர் செயற்முறை என்ன? இந்த செயற்முறை என்ன? இது சுவாசமா, வளர்ச்சியா, இனப்பெருக்கமா, அசைவாங்கிறத நீங்க டிக் பண்ணணும். சிறிய தாவரம் ஒன்று, அதுவும் ஒரு மெல்லிய தண்டை கொண்ட ஒரு தாவரமானது பல வருடங்களுக்கு பிறகு பிரமாண்டமான ஒரு பருமன் கூடிய ஒரு தாவரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கி. ஆகவே இதுக்கு இந்த ஏ என்ற செயற்பாடு என்ன? நான் சொன்னதுலயே உங்களுக்கு விட வந்திருக்கும். ஏ குறித்து நிற்கும் உயிர் செயல்முறை யாது? சும்மா விட்டுறாம தரப்பட்டதுல உங்களால முடிஞ்ச அளவுக்கு கேள்வியில உங்களோட கொப்பில எழுதி பிரதி செய்து விடை எழுதுங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொரு பகுதிகளையும் முடிய 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 அது சம்பந்தமான பயிற்சியில செய்துட்டு போனோம்னால் உங்களுக்கு இன்னும் என்ன உங்களோட அறிவு மேலோங்கும், அதே போல ஒரு மீள வலியுறுத்தலாக அமையும். ரைட். 2வது கேள்வி செய்திருப்பீங்க. அடுத்து நாங்க பார்ப்போம். 3வது கேள்வி. நகர்ப்புற சூழலில் காணப்படாதவை. நகர்ப்புற சூழலில் காணப்படாதவை. அப்போ இங்க நகர்ப்புறமாக இருந்தால் அங்க என்ன காணப்படாது? கடைகள் காணப்படாதா? வயல்கள் இருக்குமா? வாகனங்கள் இருக்குமா? கட்டடங்கள் இருக்குமா? இது இருக்காது. நகர்ப்புற சூழலில் காணப்படாதவை எவை? நகர்ப்புற சூழலில் காணப்படாதவை எவை? நாங்க போன கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம். 4வது கேள்விக்கான விடையை பாருங்க. வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கி எவ்வாறு அழைக்கப்படும்? சாதாரணமாக எங்கட கண்ணால பார்க்க முடியாத வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? அடுத்த 6வது கேள்வியை கவனிங்க. நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு பயன்படுவது. நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு பயன்படுவது நுணுக்கு காட்டி, கண்ணாடி, கைவில்லை, தொலைக்காட்சி. இப்ப வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கி எவ்வாறு அழைக்கப்படும் என்ற கேள்விக்கு தாவரங்கள், ஊனுண்ணிகள், நுண்ணங்கிகள், விலங்குகள் என்று சொல்லியிருக்கேன். 5வது கேள்வி, நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு பயன்படுவது என்ன? நுணுக்கு காட்டியா, கண்ணாடியா, அல்லது கைவில்லையா, தொலைக்காட்டியா? தொலைக்காட்டிங்கிறது தூரத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்கிறது. கண்ணாடி சாதாரணமான கண்ணாடி. அடுத்தது கைவில்லைங்கிறது சில பொருட்களை உருப்பெருக்கி அவதானிக்கிறதுக்கு உதவும். ஆனால் மிகச்சிறிய பொருட்களை நாங்கள் அவதானித்து பார்க்கறதுக்காக அங்கே ஒரு பொருள் இருக்கு. அது என்னங்கிறத நீங்க டிக் பண்ணணும்.
ரைட், இதுவரைக்கும் நீங்க செய்த அந்த கேள்விக்கான விடைகளை நாங்க டிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட். முதலாவது நாங்க பின்வருவனவற்றுள் உயிருள்ள உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கிய தொகுதி எது? அப்ப இந்த முதலாவது கேள்விக்கான விடையாக இங்கே நாங்க விடைகளை நாங்க கேட்கலாம். கேட்கிறவர் மட்டும் நீங்க விட சொல்றதுக்கு ரெடியா இருங்க. ரைட், அதுனான் அஸ்ரப் சொல்லுங்க பாபம். அதுனான், நுஹான், ரைட். பின்வருவற்றுள் உயிருள்ள உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கிய தொகுதி. மலாஹலிக்கான விட ரெண்டாவது விட. வெரி குட். உயிர் உள்ளது உயிரற்றது. இதுல முயலும் மனிதனுக்கும் உயிர் இருக்கு. அதே போல மாமரத்துக்கு உயிர் இருக்கு, புத்தகத்துக்கு உயிர் இல்லை, வீடுக்கு உயிர் இல்லை, உணவுக்கு அதுவும் இப்ப நமக்கு அது தாவர விலங்குகள் பகுதியில் அது வரும். நெற்தாவரம் பாக்டீரியாவே இரண்டாவது விடையை சரியான முறையில் விடையளிச்சிருக்காங்க. மாமரம் புத்தகம். ரைட், மாமரம் புத்தகம். ஓகே, மாமரமும் புத்தகம். இரண்டாவது கேள்விக்கான விடையை சொல்லுங்க பாப்போம். ஏ குறித்து நிற்கும் உயிர் செயல்முறை என்ன? வளர்ச்சி சார். வெரி குட், வெரி குட், வளர்ச்சி. அப்ப சிறிய ஒரு நாற்றாக இருந்த இந்த தாவரம் மிக பிரமாண்டமான ஒரு இலைகளோட கூடிய ஒரு கிளைகளை கொண்ட ஒரு பருமன் கூடிய உயரத்துல, பருமன்ல, திணிவுல, கன அளவுல எல்லாத்திலையுமே ஒரு அதிகரிப்பை காட்டுகின்றது. ஆகவே அவ்வாறு எல்லாத்திலையும் அதிகரிப்பை காட்டுறதுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் வளர்ச்சின்னு சொல்லி. ஆகவே இங்கே இரண்டாவது கேள்விக்கான விடை வளர்ச்சி. வெரி குட். மூன்றாவது சொல்லுங்க. அப்ப நகர்ப்புற சூழலில் வெரி குட், வெரி குட். கடை இருக்கி, வாகனம் இருக்கும், கட்டடங்கள் இருக்கும். வெரி குட். வயல் இருக்காது, வயல் இருக்காது. ரைட். ஓகே, நாலாவது சொல்லுங்க மகள். வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கி எவ்வாறு அழைக்கப்படும்? வெரி குட், நுண்ணங்கிகள். நுண்ணங்கிகள். ரைட். நீங்க தந்த விஷயங்களுக்கு நீங்க டிக் பண்ணி கொள்ளுங்க, சரியா? அடுத்த பார்ப்போம். ஐந்தாவது, நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு பயன்படுத்தப்படுறது. வெரி குட், வெரி குட். நுணுக்கு காட்டி. ரைட், ரைட். நாங்க இது வளர்ச்சி அசைவோட சம்பந்தப்பட்ட விடயங்களை பிறகு பார்ப்போம். இப்ப சில நாங்க எழுதக்கூடிய சில விடயங்களுக்கு நாங்க வருவோம், சரியா? அடுத்த கேள்வி நான் இப்போ ஒன்றுக்கும் நான் கேள்வி தயாரிச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொரு பரப்புலையும் நாங்க பார்ப்போம். சரி, இப்ப நாங்க ஒரு இடைவெளி ஒன்று தர போறேன். இதை நாம போட போறோம், சரியா? பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்புக. முதலாவது இதை பிரதி செய்யுங்க பார்ப்போம். எழுதுங்க பார்ப்போம். எழுதுங்க, எழுதி போட்டு யார் யாரு சரியான விட எழுதிங்கன்னு பார்ப்போம். எவ்வளத்தை வரும்னு பார்ப்போம். இடைவெளி கொள்ளுங்க.
எழுதிக் கொள்ளுங்க. உங்களுக்கு நேரம் வழங்கப்படும். அதுல ஒவ்வொருத்தரும் நான் கேட்கிறார்கள், நீங்க விட எழுதணும். விடவெளியில என்னென்ன சொல் வரும்ங்கிறத இலகுவாக நான் இப்ப பேசின சொல் தான் இதுல இருக்கு. உதவியுடன் என் ஆய்வுக்கூடத்தில் தெளிந்த சுண்ணாம்பு நீர் பங்கிகள் உணவு தேவையை போதிய அளவு நேரம் வழங்கியிருக்கேன். எழுதியிருக்கீங்களா எல்லாரும்? விடை எழுதி முடிச்சவர்கள் நாங்க இப்ப விடைகளை நாங்க செக் பண்ணலாம். ரைட். நாங்க முதலாவது இடைவெளியை நிரப்புறது ஆயிஷா ஃபர்ஷான். சொல்லுங்க மாதிரி. ஆயிஷா ஃபர்சான். வெற்று கண்ணால் அவதானிக்கக்கூடிய நுண்ணங்கியின் ஒரு அமைப்பாகும். என்ன வரும் அந்த இடைவெளியில?
ஓகே சொல்லுங்க மல். வெற்று கண்ணால் அவதானிக்கக்கூடிய நுண்ணங்கின்னு ஒரு அமைப்பாகும். அப்ப தரப்பட்ட இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லுங்க. இதுல ஒன்றை நாங்க கண்ணால பார்க்கலாம். அப்படி கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு நுண்ணங்கி என்ன இருக்குது? காளான். சரியா? இந்த இடத்துல காளான் வரும். அங்கசு வகைகள்ல நாங்க கண்ணால காணக்கூடியது வெரி குட் காளான். அப்ப அந்த இடைவெளியில காளான்ங்கிறது வெளிக்கொள்ளணுமா? காளான் வெற்று கண்ணால் அவதானிக்கக்கூடிய ஒரு நுண்ணங்கியின் ஒரு அமைப்பாகும். வெரி குட். அடுத்தது கைவில்லையால் அவதானிக்க முடியாதவற்றை எதன் உதவியுடன் அவதானிக்கலாம்? அப்ப ஒளிநுணுக்காடின் உதவியுடன் அவதானிக்கலாம். தெளிந்த சுண்ணாம்பு நீர் என்னவா? வெரி குட். நிறமற்றது. நீர் நிறமற்றது. தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றது. ஆனா நாங்க அதுக்குள்ள எங்கட வெளிச்சுவாச வழியான கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்த அது பால் நிறமா மாறும். நாங்க அடுத்த பாடத்துல பார்ப்போம். அது அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது என்னன்னு சொல்லப்படும்? அங்கிகள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது போசனை எனப்படும். வெரி குட். தாவரங்கள் இடப்பெயர்ச்சி அடைவதில்லை, ஆனால் என்ன செய்யும்? sound cut ஆயிடுச்சு. தாவரங்கள் சுவாசத்தின் போது என்ன வாயு வெளியிடுகின்றன? தாவரங்கள் சுவாசத்தின் போது வெளிவிடுகின்ற வாயு கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் சுவாசத்தின் போது வெளிவிடுகின்ற வாயு என்னவாம்? கார்பன் டை ஆக்சைடு. ரைட் சார். ஆக்சிஜன் சார். சார் ஆக்சிஜன் வாயு சார். கார்பன் டை ஆக்சைடு வாயு. சார் கார்பன் டை ஆக்சைடு வாயு சார். கார்பன் டை ஆக்சைடு வாயு சார். டீச்சர் சார் கார்பன் டை ஆக்சைடு வாயு சார். கார்பன் ஆக்சைடு சார். மலை ஏறுபவர்கள் செயற்கை சுவாசமாக எதை எடுத்துட்டு போவாங்க? ஆக்சிஜன் வாயு எடுத்து போவாங்க. அடுத்தது பல வித்துக்களை உடைய தாவரமாகும். என்ன வரும்? கொய்யா. பல வித்துக்களை உடைய தாவரம் கொய்யா. ரைட். நமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளும் அங்கிகள் தட்போசனிகள் எனப்படும். அப்ப நான் இத அம்புக்குரியமா நான் காட்டிருக்கிற அவ்வளவை நீங்க எழுதி கொள்ளணும். இடவெளியில அம்புக்குறி மூலமா காட்டிருக்கிற அவ்வளவும் இடவெளியில நீங்க எழுதி கொள்ளணும். ஆகவே உங்களுக்கு தெரியும். இந்த சார்ட்டை நீங்க ஃபில் பண்ணி எடுங்க. நாங்க அடுத்த பாடத்துல நாங்க வளர்ச்சி போசனைக்கு அடுத்ததாக அசைவு அதே போல இனப்பெருக்கம் போன்றவற்றை நாங்க பார்ப்போம். சரியாமா? அவை உங்களுக்கு விடையில நீங்க தெளிவான முறையில் எழுதிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. நாங்க மீண்டும் அடுத்த பாடத்துல சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.